ஹாய்மா, இந்த பாருங்கள், ரசம் வச்சு சொல்லி கொடுத்தேன் இல்லையா? அதுக்கு இதை சாதம் வச்சுட்டு அது முருங்கைக்கீரை பொரியல் பண்ணியிருக்கேன். அந்த முருங்கைக்கீரை பொரியல் கூட நான் சொல்லித்தர மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள். முருங்கைக்கீரையை க்ளீன் பண்ணிவிட்டு ஆவியில் வச்சு அப்படியே குக்கரில் ஆவி வச்சு 3 விசில் வச்சு எடுத்துருங்க. தண்ணியே ஊற்றக்கூடாது. சால்ட்டு மட்டும் லைட்டாக தூவிட்டு அதை வச்சுருங்க. அது திட்டமான சால்ட்டு. அதுக்கப்புறமா பூண்டை நிறைய உரித்து வச்சுக்கோங்க. பூண்டு வெறும் மிளகாத்தூள் வச்சு நல்லா அந்த அம்மியில் இல்லை நம்ம கூழாங்கல்லில் வச்சு நல்லா நுணுக்கிடுங்க. ஒன்றும் பாதியமாக, மொத்தம் மெத்துன்னு இல்லை, ஒன்றும் பாதியமாக நுணுக்கிட்டு எண்ணெய் வச்சு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு மஞ்சத்தூள் லைட்டாக போட்டு அதுக்கப்புறமா இந்த பூண்டையும் அதில் போட்டு நல்லா வதக்கிடுங்க ரெட்டிஷாக. அதுக்கப்புறமா இந்த கீரையை உதிரி பண்ணி போட்டுட்டு வேர்க்கடலையை பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. வெறும் வேர்க்கடலை, வறுத்தக்க வேர்க்கடலை. இறக்கும்போது அதை தூவிட்டு இறக்குனீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொல்லித்தரது எல்லாமே நியூவாக சமையல் கற்றுக்கிற பசங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயம்னு சொல்லிவிட்டு நீங்கள் யாரும் கிண்டல் பண்ண வேணாம். தயவுசெய்து கற்றுக்குங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.